அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த முறை நம்ம என்ன பண்ணலாம்னா, சித்தம் கலங்கினால் என்ன செய்வது அப்படின்னு ஒரு தலைப்படுத்தி பார்ப்போம். மனம் எப்படிலாம் குழப்பமா இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்ப ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை செய்யறாரு. ஆனா ப்ரொடக்டிவா ஆக்கப்பூர்வமா எவ்வளவு நேரம் வேலை செய்யறான்னு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் செய்யறாரு. அப்ப மீதி நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? நிறைய பேர் இதை பண்ணியிருப்பாங்க. என்னன்னா தலையை சொறிவாங்க, அங்க திரும்பி பார்ப்பாங்க, இங்க திரும்பி பார்ப்பாங்க. திடீர்னு செல்போன் வச்சு நோண்டுவாங்க. வேற வேற விஷயமா நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். டைவர்ட் ஆகிட்டே இருக்கும், திருப்பி அந்த வேலைக்கு வரும். திருப்பி வேலை பண்ணணும், திருப்பி டைவர்ட் ஆகும். இப்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எதனோட வெளிப்பாடுனா, மனம் குழப்பமா இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே. இது நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம். வேற எப்படி இத மனக்குழப்பம் அடையுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனா முழுசா அதை உணர்றோமான்னு கேட்டா கிடையாது. அப்போ பாதி தெரிஞ்சதை அரைகுறையா நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் குழப்பத்தோட வெளிப்பாடு தான். ஒரு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வேதாந்த வகுப்புக்கு போனார். இந்த வேதாந்த வகுப்புகளை நிறைய இந்த இந்திய தத்துவங்களை நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதுல மாயைன்னு ஒரு விஷயத்த பத்தி கத்து கொடுத்தாங்க. அப்போ அதுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே மாயை, எல்லாமே நீதான் அப்படின்னு ஒரு விஷயத்த கான்செப்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்த அவன் கேட்டவனே அவனுக்கு ஒரு ஸ்பார்க். சரின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் முடிஞ்சுன்னு போறான். அவனுக்கு பசிச்சுது, ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுறான். சாப்பிட்ட பிறகு சொல்றான், அதாவது சாப்பாடு போட்டதும் நான் தான், சாப்பிட்டதும் நான் தான், நான் எதுக்கு பில்லு கொடுக்கணும் சொல்லிட்டு அவன் பாட்டு விறுவிறு நடந்து போனான். இதை பார்த்து ஹோட்டல் முதலாளி சும்மா இருப்பால, அவனை கூப்பிட்டு போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு பில்லு கட்டாம என்னென்னோ உளறிட்டு இருக்கான், அது என்னன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நேரா நீதிபதி கிட்ட போய் போலீஸும் கொண்டு போய் நிறுத்திடுச்சு. அப்போ நீதிபதி கேட்டாரு, என்னப்பா உங்க பிரச்சனைன்னு. இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு நீ ஏன் பில்லு கொடுக்கல? ஐயா, நீங்க எங்களோட வேதாந்த வகுப்புக்கு வாங்க. அங்க என்ன சொல்லி தராங்கன்னா, எல்லாமே நான் தான். அப்போ சாப்பிட்டதும் நான் தான், ஹோட்டல் நடத்துறதும் நான் தான், சர்வ் பண்ணதும் நான் தான். அப்ப நான் தான் எல்லாமே இருக்கும். நான் எதுக்கு நான் மாதிரி பில்லு பே பண்ணணும் அப்படி விதண்டாவாதமா பேசினான். அப்போ ஜட்ஜு சொன்னாரு, சரி ஓகே, இவனுக்கு 20 கசையடி தண்டனை கொடுங்கன்னு. உடனே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அவன் அழுவான், ஏன் என்ன போய் நீங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க வேதாந்த வகுப்புக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை நிலவரம் தெரியும். நீங்க வராம போயிட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் என்ன சொல்றேன்ட்டு. அப்ப ஜட்ஜு சொன்னாரு, இன்னும் அடிக்க சொல்லலப்பா, அவன் தன்னைத்தானே அடிச்சுக்கிறான். அவனும் நீதான், நீ அவனு தான் அங்கனால அவன் உன்னை அடிக்கல, அவன் தன்னைத்தானே அடிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அவனை அடிக்க சொன்னாரு. உடனே அவனுக்கு தெரிஞ்சிடும், ஐயோ வேண்டாம், நான் சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். இப்படிதான் நிறைய பேர் என்ன விஷயம் சொல்றாங்களோ அதை அறகுறையா உள்வாங்கிக்கிறது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் போது இந்த மாதிரி நிறைய பைத்தியகாரத்தனங்கள் தான் வெளிப்படுது. கிருஷ்ணன் இருந்தாரு, ராமர் இருந்தாரு, ஜீசஸ் இருந்தாரு, நபிகள் நாயகம், அவங்க எல்லாமே தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தங்களோட நிலையை உயர்த்திக்கினாங்க. அப்போ அவங்களோட பாதையை நம்ம போகும்போது பகவத்கீதையை படிக்கிறான். படிச்சதாலேயே என்ன நினைக்கிறான், தனக்கு ஞானம் வந்துட்டுதான் நினைக்கிறான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்றான். அதே போல யார் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த விஷயத்துல இருந்து ரெஃபரன்ஸ் சொல்றான். பகவத்கீதையில இப்படி சொல்லப்பட்டது. அப்போ அறிவுரையா தான் சொல்றானே தவிர அதை உள்வாங்கி தன்னோட அனுபவமா மாத்திக்கிறான். இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரோல் மாடல். இவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். புனித நூல்கள் படிக்கிறதாலேயே நம்ம புனித ஆன்மாவை நம்ம ஆகிட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும். நம்ம செயல் எப்படி இருக்கு, அதை வச்சுதான் நம்மள மதிப்பீடு செய்ய முடியும். நமக்கு என்ன அறிவு இருந்தாலும் நம்ம எப்படி செயல்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த உலகத்துல நமக்கு தரக்கூடிய மரியாதை இருக்கும். பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்னா அவன் மரியாதை இருக்காது. அப்ப மனம் எப்படிலாம் குழப்புதுன்னா இப்படிதான். தப்பு தப்பா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது அது பைத்தியகாரத்தனமா வெளிப்பாடாகும். அப்ப என்ன சொல்லுவாங்க, இவங்க பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவா நமக்கு பயிற்சி கொடுக்கணும். மனம்ங்கிறது என்னன்னா பயிற்சி தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆன்மீக பயிற்சிக்கு போறாங்க. எதுக்கு ஆன்மீகம்? ஆன்மீகம் சில பேர் சாமியார் ஆகிறதுக்கு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் சொல்லிக் கொடுப்பது ஆன்மீகம். அது ஸ்கூல் காலேஜ்ல இருந்து வரக்கூடிய விஷயம்.
அது டிசிப்ளினா இருக்கு. அந்த டிசிப்ளின் வந்து என்ன, ஒழுக்கம்ங்கிறது என்ன, தன்னையும் வந்து பாதிக்கக்கூடாது, நம்மால மற்றவங்களையும் பாதிக்கக்கூடாது. எதனால? எண்ணம், சொல், செயல். இதுதான் வந்து டிசிப்ளின். தண்ணியை ஹர்ட் பண்ணிக்க கூடாது, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்றவனுக்கு சித்தம் வந்து கலங்கத்துக்கு நிறைய வாய்ப்புகள் குறையும். ஏன்னா ஒழுக்கத்தோட பாதையில போகும்போது அவன் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பா வந்து தெளிவா தான் இருக்கும். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து பேராசை இருக்காது. நான் வந்து மத்தவங்க முன்னாடி பெரிய ஆளா காட்டிக்கணுங்கிற வீண் ஜம்பம் இருக்காது. பெருமை பேசுறது இருக்காது, புலம்புறது இருக்காது. தன்னோட காயத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த சுய பச்சாதாபம் தேடலும் கிடையாது. அவங்க இயல்பா இருப்பான். எது ரொம்ப ஸ்பெஷல்னா சாதாரணமா இருக்கிறது தான். சாதாரணமா நம்ம நினைக்கிறது இருக்குல்ல, அது வந்து அசாதாரணமான விஷயம். அந்த விஷயம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்காது. தன்னையே வந்து பெரிய ஒரு ராஜா மாதிரி நினைச்சுக்கிறான். ஆனா வந்து உண்மையில அவனோட ஸ்டேட்டஸ் பார்த்து பிச்சைக்காரனா இருப்பான். ஆனா இதெல்லாம் வந்து கற்பனை. இந்த கற்பனை வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் நமக்கு இது எடுபடும். கற்பனையிலேயே வாழறவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா சித்தம் வந்து கலங்கி போய் தான் இருக்கும். எது ரியாலிட்டி? அந்த ரியாலிட்டியை வந்து சொல்லி கொடுக்கறது தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுக்கு சரியான குரு கிட்ட நம்ம போய் கத்துக்கணும். அப்பதான் வந்து எது உண்மையான ஸ்பிரிச்சுவல் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆன்மீக மார்க்கத்துக்கு போனாவே சித்தம் கலங்குவதை நம்ம தடுக்க முடியுமான்னு கேட்டா, ஆன்மீகம் வந்து நம்ம என்ன கொடுக்குதுன்னா, அது வந்து எந்த பிரச்சனைக்கும் தீர்வு தரது கிடையாது. நம்மளோட நிலையை வந்து ஒரு மேல உயர்த்துது. நம்மளோட நிலை உயர உயர என்ன ஆகுதுன்னா, நம்ம சித்தம் வந்து தெளிவாகுது. நம்மளோட பிரச்சனைகளை வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு மனோபாவம் வந்து அதுல இருந்து நம்ம வந்து வெளியே வரும். இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது, இதை விட எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எப்படின்னா மலை உச்சிக்கு போய் பள்ளத்தாக்க பார்க்கும்போது அங்க இருக்கிற பொருள் எல்லாம் ரொம்ப சின்னதா தெரியும்ல, சில நேரங்களில் தெரியவே தெரியாது. அந்த மாதிரிதான் பிரச்சனைகள். ஆன்மீகம் வந்து நம்ம அடுத்த நிலை கொண்டு போகும். அப்படி கொண்டு போகும்போது நமக்கு வர பிரச்சனைகள்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ண நமக்கு தெரியுது. மனம் வந்து தெளிவா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மனம் கலங்கி போறதுக்கு என்னன்னா தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சி வந்து ஒரு மனுஷனை வந்து காலி பண்ணும். தவறு செய்யறது வந்து சகஜம்தான். அதனால நம்ம தட்டி கொடுக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கணும், நம்மள நம்ம மன்னிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வந்து தன்னை வந்து மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களோட சித்தம் வந்து கலங்காமல் மிக தெளிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.